ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Sajaco. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்பெஷல் உக்கானி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது தெலுங்குல பொருகுல உப்மான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பஃப்டு ரைஸ் கிச்சடின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியோட முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பஃப்டு ரைஸ் தான், அதாவது பொரி. போன வருஷம் நாங்கள் ஆந்திரா போயிருக்கும் போது கோபால் சார் ஃபேமிலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த உக்கானியை பார்க்கும்போது காலங்காத்தாலேயே சோறு வடித்து ஏதோ வெரைட்டி ரைஸ் செஞ்சு வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். பட் அதை கையில் எடுத்து பார்க்கும்போது அது ரைஸ் கிடையாது, ஆனால் ரொம்பவே சாஃப்ட் அண்டு வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. வேறு ஏதோ ஒன்றில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டேன். நான் இதை அவலில் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளாகவே இதோடைய ரெசிபி அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஃபைனலாக அந்த ரெசிபியும் எனக்கு கிடச்சிருச்சு. அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த உக்கானி ரெசிபிக்கு நிலக்கடலை சட்னி, பச்சை மிளகாய் ஊறுகாய், பஜ்ஜி, ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி மாதிரி வேற ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான பொடி வச்சிருந்தாங்க சைட் டிஷ்ஷா. அது ஒரு வழியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களையும் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு பெரிய ஃபேர்வெல் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. உக்கானி எப்படி செய்யறதுங்கிற ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 2 நிமிஷம் பொரிய தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. அதன் பிறகு நல்லா பிழிஞ்சு பொரிய தண்ணி இல்லாம நல்லா ட்ரைன் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யறதுனால கிறிஸ்பியா இருக்கக்கூடிய பொரி நல்லாவே சாஃப்ட் ஆயிடும். தண்ணியில இருந்து பிழிஞ்சு வச்ச பொரிய ஒரு ஓரமா வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம மிக்சி ஜார்ல 2-3 பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இவங்க தேங்காய் துருவலை ஃப்ரெஷ்ஷா துருவி போடல, ப்ரிசர்வ் பண்ண தேங்காய் துருவல் தான் போட்டிருக்காங்க, அதாவது பதப்படுத்திய தேங்காய் துருவல். தேங்காயை தின்னா ஸ்லைஸ் பண்ணி காய வச்சு அதை கிரைண்ட் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி உக்கானி அல்லது கேரட் பொரியல் வேற ஏதாவது பொரியல் செய்யும் போது அதை யூஸ் பண்ணிப்பாங்க. தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சிலர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாமெல்லாம் கிச்சடி செய்யும் போது காஞ்ச மிளகாயில பாதி தான் போடுவோம், காரம் கம்மியாக சமைப்போம். தெலுங்குக்காரவங்க இந்த ரெசிபியை நல்லா காரமாகவே செய்வாங்க. அதனால தான் இந்த ரெசிபியை மிர்ச்சி பொருகுலா உக்கனின்னு சொல்லுவாங்க. மிர்ச்சி அப்படின்னாலே காரமான மிளகாய்னு சொல்லுவாங்க. சைட் டிஷ்கே காரமான மிளகாயை கடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. மிளகாய் இல்லாமல் ஆந்திராக்காரவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்பைசியான மிளகாய்க்கும் ஆந்திராவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இது எல்லாமே போட்டுக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே கிறிஸ்பியா இருக்கும். மிஸ்ஸஸ் கோபால் சார் அட் டைம்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணி கேரி பண்றதுக்கும் பேக் பண்ணிடுவாங்க. ஸோ அஞ்சரை பட்டியில தனித்தனியா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எடுத்து போடாம ஒரே பாட்டில்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருவாங்க. தாளிப்பு பொருட்கள் சேர்த்ததுமே அது கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக தக்காளியையும் நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லாவே குக் ஆகி மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. கிச்சடி செய்யும் போது கறிவேப்பிலை போட்டு தாளிச்சாதான் அதோடைய ஸ்மெல்லே தூக்கி காட்டும். ஸோ கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு அது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தண்ணியில இருந்து பிழிஞ்சு தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொரி பார்த்தீங்கன்னா உதிரியா நல்லா சாஃப்டா பந்து மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பொரியை ஆட் பண்ண உடனே கீழே இருக்கக்கூடிய மசாலா பொரி முழுக்க கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தனியாக சால்ட் போட தேவையில்லை. ஆல்ரெடி தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே மிக்சியில் அரைக்கும் போதே சால்ட் போட்டுட்டோம். ஸோ இந்த மசாலாவும் பொரியும் நல்லா மிக்ஸ் ஆனாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆந்திராவில் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்வாங்க. நம்ம ஊரில் எப்படி உப்புமாவோ அந்த மாதிரி தான் ஆந்திராவில் இந்த உக்கானி ரெசிபி. ஆக்சுவலாக ஆந்திராக்காரவங்க பச்சை மிளகாயை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகவே செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா பொரியோட மிங்கிள் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணணும். ஆந்திரா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் உக்கானி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் நெய்பர் சர்க்கிளில் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Sajaco.